உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உதவியாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் அன்பர்களுக்கும் நேரம் வணக்கம். இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். என்றும் கூட நாங்கள் இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளை பார்ப்போம். குறிப்பாக கடந்த வாரம் டில்வில் சில்வா அவர்கள் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், ஜேவிபியினருடைய நிலைப்பாடு தொடர்பாக பலர் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்தியாவுக்கும் ஜேவிபிக்கும் இடையில் உள்ள உறவுகளை தொடர்பாக இவர்கள் எல்லோரும் நிறைய விமர்சித்தவர்கள், இந்தியா மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் என்ற விதத்தில் பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். டில்வின் சில்வா தலைமையிலான ஒரு குழு ஒன்று இந்தியாவுக்கு கடந்த வாரம் பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஒரு வார பயணத்தை முடித்து மீண்டும் இலங்கைக்கு திரும்பி இருக்கின்றார் டில்வின் சில்வா அவர்கள். இந்த பயணம் தொடர்பாக நீங்கள் என்ன, அவர்களுடைய அந்த பயணத்தின் நோக்கம் என்ன என்றதை அறியக்கூடியதாக இருந்ததா? உண்மையில டில்வின் சில்வா ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராகவும் கொள்கை வகுப்பாளராகவும் பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு நபர். இந்த அன்ரோமர் திசாநாயக்கா தலைமையிலான NPP அரசாங்கத்தை இதனுடைய கடிவாளம் டில்வின் சில்வாவினுடைய கையில் தான் இருக்கின்றது. ஒரு வெளிப்பார்வைக்கு வெளிப்படையாக ஒரு தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு புதிய வடிவம் எடுத்தாலும் அதனுடைய அடிப்படை சித்தாந்தம் அடிப்படை என்பது ஜேவிபியிலிருந்து தோற்றம் பெற்றதாகத்தான் காணப்படுகின்றது. இன்று வந்த ஜேவிபி மையவாத நிலைப்பாட்டிலிருந்தால் இவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அது டில்வின் சில்வா அவர்களுடைய அந்த கட்டுப்பாடு தான் அது தங்கி இருக்கின்றது. அப்ப அந்த நிலையிலே முதல் முறையாக, ஏன்னால் இவர்களுடைய தோற்றமே இந்தியாவுக்கு எதிராக தான், இந்திய எதிர்ப்புவாதில் தான் இவர்களுடைய அரசியல் என்பது கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஆரம்ப நாட்களில் இந்தியாவுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டது, இந்திய பொருட்களை தீயிட்டு கொளுத்தியது, அப்படியான பல்வேறு விடயங்கள் எல்லாம் இவர்கள் செய்தார்கள். அப்போது இந்தியாவினுடைய ஒத்துழைப்போடு தான் ஜேவிபிக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறையை அரசாங்கம் கையில் எடுத்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்களை கொன்று கழனி ஆற்றங்கரைகளுக்கு இடியாக்கிய சம்பவம் எல்லாம் இடம்பெற்றது. அதாவது ஒரு இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை மிக வலுவாக முன்வைக்கின்ற ஒரு தரப்பாக ஜேவிபி அடையாளப்படுத்தப்பட்ட நிலைமை தான் இந்தியாவினுடைய ஆசீர்வாதத்தோடு அவர்கள் அழித்தொழிக்குவதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் அன்ரோமர் திசாநாயக்காவும் ஜனாதிபதியாக பொறுப்படுவதற்கு பிற்பாடு இந்தியாவுக்கு சென்ற போது இதே ஒரு பார்வை பார்க்கப்பட்டிருந்தது. ஒரு இந்தியாவை எதிர்த்த ஒரு தரப்பு இந்தியாவோடு மிக நெருக்கமாக அவர்களுடைய நிலைப்பாடு, ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே அவர் இந்தியாவுக்கு சென்றதும் இந்தியா அவர்களுக்கு வழங்கிய முக்கியத்துவமும், அதுக்கு பின்னர் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பின்னர் அவருடைய பயணங்கள், இந்தியாவோடு இவர்களுடைய நெருக்கங்கள் இன்று வரை அது பரவலாக பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமை தான் டில்வின் சில்வா தலைமையிலான ஒரு குழுவினர் கடந்த ஒரு வாரம் அவர்கள் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டு இந்தியாவுடைய வெளிவார அமைச்சர் ஜெயசங்கர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை அவர்கள் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள். அதோடு குஜராத் மாநிலத்துக்கும் சென்று கேரளா மாநிலத்துக்கும் சென்றிருக்கின்றார்கள். இப்ப கேரளா மாநிலத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு இடதுசாரி பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு முற்றுமுழுதாகவே கேரள மாநிலத்துக்குள்ளாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸோ வலுவாக முன்னெடுத்து விட முடியாத அளவுக்கு தொடர்ச்சியாக அங்கே இடதுசாரி கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சி தான் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமை கேரளாவிலே காணப்படுகின்றது. எவ்வாறு தமிழ்நாட்டிலே இந்த திராவிட கட்சிகளோடு இணைந்து தேசிய கட்சிகள் கூட்டணி அமைத்து செயல்படக்கூடியதாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் கேரளா நிலைப்பாடும் காணப்படுகின்றன. கேரளாவிலே பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு தரப்போடுமே சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. அங்கே முற்றுமுழுதாக இடதுசாரிகளுடைய ஒரு பின்னணியில் தான் அங்கே இருக்கின்றது. அந்த வகையிலே ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னரே அன்ரோமர் திசாநாயக்காவினுடைய இந்திய பயணத்திலே கேரளாவும் மிக முக்கிய இடம் வகித்தது. அது இவர்கள் ஒரு இடதுசாரி பின்னணியில செயல்படக்கூடிய தரப்பினர் என்ற வகையிலே அது உண்மையிலே ஒரு சாதகமாக பார்க்கப்பட்ட விடயம், ஒரு இயல்பாக நடைபெறக்கூடிய விடயம். ஆனால் நீங்க குறிப்பிட்டதை போன்று ஒரு இந்தியா என்று பார்க்கின்ற போது பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிடிக்குள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சிக்குண்டு போயிருக்கின்றது என்பதை இந்த நிகழ்வுகளினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப நாங்கள் சற்று முன்ன குறிப்பிட்டதை போன்று கேரளாவுக்கான பயணத்தை நாங்கள் இவர்களுடைய இடதுசாரிகளுக்கான உறவு நிலையை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஆனால் குஜராத்திலே நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஆட்சி தான் அங்கே இடம்பெறுகின்றது. அதை விட மிக மிக ஒரு இந்துத்துவா மேலாதிக்கம் நிலவக்கூடிய ஒரு நிலைப்பாட மாநிலமாக காணப்படுகின்றது.
நரேந்திர மோடி அவர்களுடைய சொந்த மாநிலமாகவும் அவர்களுடைய ஒரு கோட்டையாகவும் தான் அது பார்க்கப்படுகின்றது. ஒரு இந்தியாவிலே குஜராத் என்று சொன்னால் அவர்களுடைய ஒரு பாஜகவினுடைய ஒரு கோட்டை என்கின்ற நிலைப்பாடு தான் காணப்படுகிறது. அங்கே இவர்கள் சென்றது ஒரு நிச்சயமாக அவர்களுடைய அந்த பயணத்தை ஒரு தனியே இவர்களுடைய கூறுவதை போல ஒரு தனிப்பட்ட பயணமாகவோ, இல்லை ஒரு இடதுசாரி பின்னணி கொண்ட மாநிலங்களுக்கான ஒரு கள ஆய்வாகவோ, இல்லை அந்த தரப்பினரோடு உறவுகளை வலுப்படுத்துவதாகவோ நாங்கள் பார்க்கக்கூடியதாக இல்லை. அப்படி இவர்கள் இடதுசாரிக்கு போயிருந்தால் மேற்கு வங்கத்துக்கு சென்றிருக்க வேண்டும். அங்கே மேற்கு வங்கம் திரிணாமுல் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தரப்பினரும் அவ்வாறான ஒரு பின்னணியில் தான் இருக்கின்றார்கள். இல்லை அங்கே ஏனைய தரப்பினரும் அங்கு இடதுசாரி பின்னணி கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எதிரணி தரப்பிலே இருக்கின்றார்கள். ஆக எதிரணி தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினரோடு இவர்கள் தங்களுடைய உறவு நிலைகளை வலுப்படுத்தாது மிக பார்த்து இந்தியாவை ஆளுகின்ற தரப்பினரை கோபப்படுத்தி விடக்கூடாது, இல்லை அதிருப்திப்படுத்தி விடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு அவர்களுக்கு ஏற்றவாறு இவர்களுடைய பயணம் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் இந்திய உளவு அமைப்பினுடைய தரப்பினரோடும் சந்திப்புகள் நடந்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் ஒரு கிழமை பயணம் என்பது ரில்வன் சில்வா தரப்பினருடைய ஒரு கிழமை இந்தியாவுக்கான பயணம் என்பது வெறுமனே இவர்களுடைய நிகழ்ச்சி நிரலாக அது இருந்திருக்காது. இந்தியா இலங்கையோடு ஒரு நெருக்கம் பாராட்டுகின்ற தன்மையும் ஜேவிபி அரசாங்கம் விரும்பாமலோ இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள் பயணிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதனுடைய ஒரு அறிகுறியாகவும் தான் இந்த பயணத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படித்தான் பல ஆய்வாளர்களும் கூறுகிறார்கள். இந்தியாவினுடைய பிடிக்குள் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் தான் இவர்கள் செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் போல் தெரிகின்றது என்று கூறுகிறார்கள். இப்போ நீங்கள் கூறுங்கள் பிஜேபி அவர்களுடைய பிடிக்குள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது நீங்கள் கூறுவது போல் டில்வின் சில்வா அவர்களுடைய பயணத்தை முடித்து அங்கே இலங்கைக்கு மீண்டும் திரும்பிய பொழுது ஊடக சந்திப்பில் அவர் கூறியிருக்கின்றார், மாகாண சபை தொடர்பாகவோ அதிகார பகிர்வு தொடர்பாகவோ அங்கே எதுவுமே பேசப்படவில்லை என்று கூறியிருந்தார். இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். இவர் அங்கே இருக்கின்ற போதே பல செய்திகள் இங்கே வெளிவந்து கொண்டிருந்தது. மாகாண சபை தொடர்பாக இந்தியா இவர்களிடம் வலியுறுத்தியதாக ஒரு விடயம் சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் இங்கே நான் ஹரின் பெர்னாண்டோ என்று நம்புகின்றேன். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக பாராளுமன்ற ஹரின் பெர்னாண்டோ அவர் ஒரு நான் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போதே ரில்வன் சில்வா தரப்பினர் இந்தியாவில் நிற்கின்றார்கள், நிச்சயமாக இந்தியா மாகாண சபை தேர்தல் தொடர்பான அழுத்தத்தை ஜேவிபி அரசாங்கத்துக்கு மிக விரைவில் வழங்கும் என்கிற ஒரு விடயத்தை ஒரு ஆர்வமாக கூறுகின்ற வகையிலே அவர் கூறியிருந்தார். இதிலே ராஜபக்சே தரப்பினரும் இந்த விடயத்தை கூறியிருந்தார்கள் தொடர்ச்சியாக. அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்தியாவினுடைய பிடிக்குள் இவர்கள் சிக்கிவிட்டார்கள், இந்தியாவோடு ரகசிய ஒப்பந்தங்களை போட்டு நாட்டை காட்டி கொடுக்கின்றார்கள், நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற வகையில் வழக்கமாக தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்காக அவ்வாறான கருத்துக்களை கூறி வந்திருந்தார்கள். அதற்கு பதிலளிக்கின்ற வகையில் தான் ரில்வன் சில்வா அவர்கள் இந்த விடயத்தை கூறியிருந்தார். அதாவது ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார், 11வது திருத்த சட்டம் தொடர்பாக இந்தியா உங்களிடம் பேசியதா, அதிகார பகிர்வு தொடர்பாக பேசியதா? எதுவுமே எங்களிடம் பேசவில்லை. 13வது திருத்த சட்டம் தொடர்பாகவோ அதிகார பகிர்வு தொடர்பாகவோ இந்தியா எங்களிடம் எதுவுமே பேசவில்லை, நாங்களும் பேசவில்லை. நாங்கள் பேச வேண்டிய இருதரப்பினருமே இந்த விடயம் தொடர்பாக பேசுவதற்கான எந்த சூழ்நிலையும் ஏற்படவில்லை, அப்படி அவசியமும் இல்லை என்ற விடயத்தை அவர் கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்னொரு விடயத்தை கூறியிருக்கின்றார். 13வது திருத்த சட்டம் என்பது இலங்கையிலே அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த மாட்டோம் என்று கூறவில்லை. அது இப்போது உரிய சட்ட ஆலோசனைகளுக்காக காத்திருக்கின்றது. உரிய காலம் பெறுகின்ற போது அதுக்கான தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதை கடந்து வலிந்து 13வது திருத்த சட்டம் தொடர்பாக பேசக்கூடிய அளவுக்கான நிலைமைகள் எழவில்லை, அதற்கான அவசியமும் இல்லை, அது தொடர்பாக இந்தியா பேசவில்லை. இங்கே தேவையில்லாமல் இந்த ராஜபக்சேக்கள்லாம் இவர்கள்லாம் தேவையில்லாமல் இந்த விடயத்தை ஒரு பொய்யாக இந்த விடயங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இந்தியாவோடு ரகசிய ஒப்பந்தங்களோ எதுவுமே இல்லை. நாங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் அங்கே சென்று எந்தவித அழுத்தங்களும் இல்லாமல் இந்த பயணத்தை நிறைவு செய்து வந்திருக்கின்றோம் என்ற வகையில் தான் ரில்வன் சில்வா அவர்களுடைய கருத்துக்கு அமைந்திருக்கிறது. சரி, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம், என்னும் தகவல்கள் வரும். ரில்வன் சில்வா அவர்கள் இலங்கைக்கு திரும்பியவுடன்
அரசுத் தலைவர் அனுர குமாரதிசநாயக்கா அவர்கள் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இப்போ நீங்கள் கூறினீர்கள் டில்வின் சில்வானுடைய ஒரு வார பயணத்தின் பொழுது பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கூறினீர்கள் பிஜேபி இப்படி கட்டுப்பட வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்ற என்று நீங்கள் கூறும்பொழுது அதனொரு விளைவாகத்தான் அனுர குமாரதிசநாயக்கா அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றாரா அல்லது வேறு காரணத்துக்காக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரா? உண்மையிலே இப்ப இந்த இந்த பயணம் என்பது நாங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தினுடைய பிடிக்குள் இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் சிக்குண்டு போயிருப்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் இது ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒரு எதிர்கால நிலைப்பாடுகள் தொடர்பான ஒரு சர்வதேச மாநாடு. இதிலே அது சார்ந்த துறை சார்ந்த நிபுணர்களும் சில நாட்டினுடைய தலைவர்களும் இதிலே பங்கெடுக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மாநாட்டிலே அங்கே நடைபெறுகின்ற மாநாட்டிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய விசேட அழைப்பின் பேரில் தான் ஜனாதிபதி அன்ரோ திசாநாயக்கா அவர்கள் அங்கே பயணித்திருக்கின்றார். ஆகவே அந்த விடியப்பரப்போடு ஒரு சார்க் நாடுகளுடைய தலைவர்களுக்கான கலந்துரையாடலோ இல்லை ஒரு பருவ நிலை மாற்றம் தொடர்பான ஒரு சர்வதேச கலந்துரையாடலோ அப்படி ஏதோ ஒரு பொதுவான கலந்துரையாடலிலே அதுக்கான நாடுகளினுடைய தலைவர்கள் வரிசையில் இவர் செல்வது என்பது வேறு விடயம். இது ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவினுடைய தாக்கம் அதனுடைய ஒரு எதிர்கால பயணம் தொடர்பான விடயங்கள் தொடர்பான மாநாட்டிலே ஒரு அன்ரோமர் திசாநாயக்கா அவர்கள் அங்கே சென்று விசேட அதுவும் நாளைய தினம் நாளைக்கு ஒரு விசேட உரை ஒன்றை இவர் ஆற்ற இருக்கின்றார் ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்கா அவர்கள். அதே நேரத்தில் இருதரப்பு உடன்பாடுகள் என்ற அடிப்படையில் சர்வதேச தரப்போடான உறவுகள் கூட இது களம் அமைத்து கொடுத்திருக்கின்றது. இது ஒருவேளை இவர்கள் இந்தியாவை பயன்படுத்தி இப்போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு நெருக்கமான உறவு மலர்ந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவுடைய வரி விதிப்புகள் என்பது பல்வேறு நாடுகளை கிளிகொள்ள வைத்திருக்கின்றது. பல்வேறு நாடுகளுடைய உள்ளக பொருளாதார நிலைமைகளிலே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடியான வரி விதிப்புகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த இவ்வாறான பின்னணியில் தான் இலங்கை மீதான ஒரு அழுத்தம் என்பது டொனால்ட் ட்ரம்பினால் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே அது அதிகப்படியான வரி விதிக்கப்பட்டு பின்னர் அது 20% வரியாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்தியாவுக்கு அமெரிக்கா விதிக்கப்பட்டிருக்கிற வரி என்பது 18%. இதுல இலங்கையை விட 2% குறைவாக இந்தியாவுக்கான வரி விதிப்பு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது இந்தியாவோடு டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு கணிசமான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஒரு வர்த்தக பல ஒப்பந்தங்கள் அதிலே கைச்சாத்தப்பட்டு ஒரு மிக நெருக்கமான ஒரு உறவு நிலை பேணக்கூடிய நிலைமை அண்மைய நாட்களிலே உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்தியாவோடு இணைந்து என்றால் இன்று அமெரிக்காவினுடைய வரி விதிப்புகள் என்பது சர்வதேச பொருளாதாரத்தையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டங்காண வைக்கின்ற அளவுக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு நிலைமையில ஒரு சிறிய நாடாக இருந்து கொண்டு அது மாத்திரமல்ல இலங்கையை இவ்வாறான வரி நிர்பந்தத்தின் ஊடாக அமெரிக்கா பல்வேறு ஒப்பந்தங்களுக்கு திணித்து வருவதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நெருக்கடிகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக தன்னை இந்தியாவோடு ஒரு நெருங்கிய நண்பனாக காட்டிக் கொள்வதன் ஊடாக அமெரிக்காவினுடைய அழுத்தங்களிலிருந்து தான் விடுவித்துக் கொள்ளலாம் என்று இவர்கள் நம்புகின்றார்களோ தெரியவில்லை. நேரடியாக அமெரிக்காவால் கையாளப்படுவதை விட இந்தியாவோடு இணைந்து தங்களை ஒரு அமெரிக்காவோடு தொடர்பட்ட தரப்பாக காட்டிக்கொள்ள இவர்கள் விரும்புகின்றார்களோ அதற்கான உபாயமாகத்தான் இதோ ஒன்று பார்க்க தோன்றும். ஏனால் இன்றைய தினம் நாங்கள் இன்று பேசிக் கொள்கிற இன்றைய தினம் டெல்லியில இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய தெற்காசிய மற்றும் ஆசிய இந்த பிராந்தியத்துக்கான ஒரு பிரதிநிதி, அதாவது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் தான் இந்த தெற்காசிய வாரங்களுக்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய நேரடி பிரதிநிதியாக இருக்கின்றார். ஆக அவருடன் இன்று ஜனாதிபதி அன்ரோ திசாநாயக்கா அவர்கள் உத்தியோகபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடல் நடத்தி இருக்கின்றார். அதிலே ஒரு பல முன்னேற்றகரமான ஒரு விடயங்கள் பேசப்பட்டதாக செய்திகள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல நாளைய தினம் அவர் அங்கே வந்திருக்கின்ற மற்றும் நான் பூட்டான் மற்றும் இன்னொரு நாடு 2 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களோடு நேரடியாக அவர் பேசி ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் என்கின்ற விடயம் கூட உத்தியோகபூர்வமாக அங்கே மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிகின்றது. ஆகவே இப்ப இந்தியா அயலவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில இந்தியாவுக்கான முக்கியத்துவம் இலங்கைக்கான முக்கியத்துவத்தை தொடர்ந்து வழங்கி வருகின்றது. இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு இந்தியாவால் தத்தெடுக்கப்பட்டு சர்வதேச நெருக்கடிகளிலிருந்து இலங்கை மீள்வதற்கான ஒரு உபாயமாக இவர்கள் இந்தியாவோடான உறவை இவர்கள் பயன்படுத்துகின்றார்களோ என்று சிந்திக்க தோன்றுகின்ற இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிணைப்பு, இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த வரி நெருக்கடிகள்,
இந்தியாவுடன் ஏன் இவர்கள் சரணாகதி அடைய வேண்டும் என்கின்ற விடயங்களை நிச்சயமாக நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில விரிவாக பேச வேண்டும் என்றால் எங்களுக்கு நேரம் போதாது. என்றால் அதுதான் இதனுடைய சூட்சுமமாக நான் கருதுகின்றேன். இலங்கைக்கு 20% வரியை விதித்ததும் இந்தியாவுக்கு 18% வரியை விதித்ததனூடாக இலங்கை பாரிய சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்தியாவோடு இணங்கி போவதனூடாக இந்தியாவோடு இணைந்துதான் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்கின்ற நிலைமை இதன் மூலமாக உருவாகி இருக்கின்றது. இதுவரை காலமும் இந்தியாவை இவர்கள் ஒரு நிதானமாகத்தான் இந்தியாவுடனான உறவை இவர்கள் கையாண்டு வந்தார்கள். சீனா மறைமுகமாக அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கத்துக்கு இப்போதும் பல நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த நெருக்கடிகள் காரணமாகத்தான் இந்தியாவோடு இவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இவர்கள் கொஞ்சம் எட்டத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வரி தொடர்பான போர் மிக தீவிரமாக காணப்படுகின்ற நிலைமையில இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கான இணக்க நிலைமை என்பது இவர்கள் சீனாவுடைய அழுத்தங்களை மீறி இந்தியாவோடு இவர்கள் இணைய வேண்டிய ஒரு, அதாவது சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை தானாக உருவாகி இருக்கின்றது. அதை இவர்கள் லாபமாக பயன்படுத்துகின்றார்கள் என்றால் என்ன தோன்றுகின்றது. ஒரு கொள்கை வகுப்பாளராகவும் ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ரில்வின் சில்வா ஒரு வாரம் இந்தியா சென்று அங்கே ஒரு முக்கிய சந்திப்புகளை நடத்தியது என்பது இவர்களுக்கிடையே வெளியிடப்படாத ஒரு ரகசியமான ஒரு உடன்பாடுகள், உண்மையிலே தெற்கிலங்கையில சொல்லப்படுகின்றது போன்று ஒரு ரகசிய உடன்பாடுகள் இவர்களுக்குள் எட்டப்பட்டிருக்கின்றால் வெளிப்படையாக இவர்கள் என்னென்ன விடயங்களை இணங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற நிலைப்பாடு கடந்து உலக ரீதியாக இவர்களுக்கிடையே ஒரு சொல்வார்கள் அன்அபிஷியலாக பேசக்கூடிய உத்தியோகபூர்வமற்ற முறையிலே அந்த பேசி இணக்கம் காணப்பட வேண்டிய விடயங்களுக்காக ரில்வின் சில்வா தலைமையிலான அந்த குழு அங்கே அந்த பணியில ஈடுபட்டிருக்கும். இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக வெளிப்படையாக பகிரங்கமாக ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்க அவர்களுடைய பயணம் அமைந்திருக்கின்றது. அதிலும் நாங்கள் விசேடமாக அழுத்தமாக சொல்வதாக இருந்தால் மோடி அவர்களுடைய இந்திய பிரதமருடைய விசேட அழைப்பின் பேரிலே அன்ரோமர் திசாநாயக்க அவர்கள் இந்த மாநாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்தியாவினுடைய மேலாதிக்கத்துக்குள் இலங்கை விரும்பியோ விரும்பாமலோ இலங்கை அரசாங்கம் அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கம் அதுக்குள் சேர்ந்து பயணிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இதன் மூலமாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், மேலாதிக்கத்துக்குள் சிக்கி இருக்கின்றதா இல்லையா என்ற விடயங்களை மெதுமெதுவாக தகவல்கள் வெளிவரும் பொழுது நாங்களும் எங்களுடைய உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.